வெல்கம் டு மை சேனல் VBA நண்பன். இந்த வீடியோவில் எக்ஸல் டேட்டா ஷீட்டில் ஒரு காலம் வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூவை செல் வேல்யூவை என்ட்ரு பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ரோஸ் சர்ச் ரிசல்ட்டில் வர்றது மாதிரி ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதாவது ஒரு எக்ஸல் டேட்டா ஷீட் வந்து லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கலாம். அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கிறது சிரமம். ஸோ சர்ச் VBA கோடில் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது இது ஒரு சேல்ஸ் ஆர்டர் சாம்பிள் டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து ஆர்டர் நம்பரை நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுவோம். சர்ச் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ரோவில் உள்ள ரோ டீட்டெயில் எல்லாமே பக்கத்து டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். அந்த டிஸ்பிளே பண்ண வேல்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானால் அதை அப்டேட் பண்ணுறது மாதிரியும் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். அந்த யூசர் ஃபார்ம் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், சேல்ஸ் ஆர்டர் நம்பர் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் ஆர்டர் நம்பர் இருந்தால் அந்த ஆர்டர் டேட்டு ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஏதோ ஒரு ஐட்டம் வேல்யூ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணும்போது டேட்டா ஷீட்டில் போய் ஆட் ஆகும். ஸோ இந்த வேல்யூவை பாருங்கள், இதுதான் ஃபார்ம். இதில் பண்ண போகிறோம். முதல்ல சர்ச் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். இதில் என்ன வேணும், நான் கோடை எழுதுகிறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒர்க் ஷீட்டை டிக்ளேர் பண்ணியாச்சு. லாஸ்ட் ரோ வந்து கடைசியாக எது வரைக்கும் என்டர் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள். இனி SHனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செட் ஷீட் 2, ரெண்டாவது ஷீட்டில் தான் நம்ம வச்சுருக்கிற அந்த டேட்டாவை. நீ ஃபார் லூப்பை நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ரோ, அந்த டேட்டா எத்தனாவது ரோ வரைக்கும் இருக்குது, அந்த ரோவை ரோ நம்பர் டோட்டல் கவுண்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு கவுண்ட் ஏ ஷீட்டில் உள்ள ரேஞ்ச் எந்த காலம் வேணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ரோ எது வரைக்கும் உள்ளது கிடச்சி போச்சு. இப்போது நம்ம ஒரு ஃபார் லூப்பில் அந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் சர்ச் பண்ண போகிறோம். ஃபார் ஐ ஃபார் I ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங் இருக்கிறனால செகண்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டு லாஸ்ட் ரோ வரைக்கும். இனி இதில் கண்டிஷன் போடணும். இஃப் SH ஷீட்டில் உள்ள ரேஞ்ச் ஏ காலம் க்ளோஸ் பண்ணிட்டு எத்தனாவது ரோ வரைக்கும் இந்த ஃபார் லூப்பில் உள்ள கவுண்டர் வேரியபிள் டாட் வேல்யூ மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். இப்போது இதில் தென் இப்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள நம்ம வந்து
ட்ரிம் பண்ணணும். சென்டர் அலைன் கொடுத்துருக்கிறதுனால ட்ரிம் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ரெண்டுமே ட்ரிம்மாக இருக்கணும். ட்ரிம் பண்ண வேல்யூ மேட்ச் ஆகி இருந்தால் டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரூ டாட் வேல்யூ ஈக்குவல் டு sh range of b காலத்தில் உள்ள கவுண்டர் வேரியபிள் டாட் வேல்யூ அதை அப்படியே காப்பி பண்ணி மீதி உள்ள வேல்யூ எல்லாம் போட்டுக்கலாம். எயிட் வரைக்கும் தான் இருக்குது. அது ரெண்டையும் கட் பண்ணிடுவோம். D E F H ஸோ இது இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ 502 என்டர் பண்ணுங்கள். சர்ச் பாருங்கள் வந்துடுச்சா. 502 2/26/2024 சென்ட்ரல் கில் பென் 27 19.99 539.73. சரி, ஓகே. இனி இன்னும் ஒன்று கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். செவன் 1212 வருதா. 712 ஈஸ்ட் ஜோன்ஸு எல்லாம் வருது. ஓகே. இனி அப்டேட்டுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பண்ணதை அப்படியே நம்ம திருப்பி பண்ணிட்டா கூட ஈஸியாக வேலை முடியும். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து இது எல்லாமே தேவை நமக்கு. இது எல்லாமே தேவை. காப்பி பண்ணி போட்டுக்கலாம். பேஸ்ட். இந்த இதுலேயும் இந்த ஃபார் லூப்பையும் நமக்கு இப்போ அவசியம் இருக்குது. அப்போ அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள் ரிவர்ஸில் வரப்போகுது. இந்த கண்டிஷன் ஓகே. கண்டிஷன் இருக்கட்டும். இதை வேல்யூ எல்லாமே ரிவர்ஸில் வரணும். ஈக்குவல் டு இதே மாதிரி அவ்வளவும் நம்ம போட்டுக்கலாம். for dot value equal to text box 5 dot value equal to
text box 6 dot value. சேவ் பண்ணிங்க. இதில் வேணால் ஒரு மெசேஜ் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு ஆர்டர் நம்பர் அடிக்க போகிறோம். 525 போடுவோம். இதை 525 வந்துடுச்சு. இதில் பென்னுக்கு பதிலாக பென்சில்னு போடலாம். பென்சில் 525க்கு இப்போ பென் இருக்குது, பென்சில்னு போட போகிறோம். அப்டேட்டட் இங்கே பாருங்கள் 525 இங்கே பென்சில் ஆயிடுச்சு. ஓகே, இனி ஒன்றையும் பார்க்கலாம். ஏதோ ஒன்று பார்க்கலாம். 511 இதில் பாருங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் நேம் வந்து ஜோன்ஸ்ன்னு இருக்குது. 511 ரெப்ரசன்டேட்டிவ் நேம் ஜோன்ஸ். இதை வந்து கில்னு மாற்றிக்கலாம். அப்டேட்டட் பாருங்கள் 511 கில்னு மாறிடுச்சு. ஸோ சர்ச் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதி பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.